ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே ஜிம்மி யூசோ மியூசிக் தான் வருது. ஜிம்மி யூசோ வாக்கிங் ஸ்டிக்கோட நடந்து வர. ஜிம்மி யூசோ ரிங்குள்ள வந்த உடனே எல்லாருமே ஈட்னு கத்துறாங்க. ஜிம்மி யூசோ சிரிச்சுக்கிட்டே, அது நான் இல்லை, நீங்கள் வேற யாரையோ பார்த்து கத்துறேன், நான் இல்லை, அது இந்த வார் கேமில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இந்த வார் கேமில் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து ஜெயிச்சிருக்கிறோம். இந்த வார் கேம் நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வார் கேம் நான் பெருசாக செயல்படலன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த வார் கேமை நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து ஜெயிச்சிட்டோம். இந்த வார் கேமை நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த வார் கேம் முடிஞ்சிருச்சு. வார் கேமுக்கு அப்புறம் ஓஜி பிளட் லைன் இப்போ முன்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடக்க போகுது? பல ஆண்டுகளாக WWE எங்களோட ஃபேமிலி ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. அதை பார்க்குறதே சின்ன வயசுலேருந்து அதை பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதில் முக்கியமானது ரோமன் ரிங்ஸ் யாருமே தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சாம்பியனாக இருந்தார். இந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தினார். அதே போல் என்னோட இரட்டை பிரதரான ஜே யூசோ அவரும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ரெஸ்லராக உருவெடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்கா அவனும் ஒரு நல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆளு தான். ஆனால் அவன் தவறான பாதையில் போயிட்டான். அவனும் ஒரு சிறந்த சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கிறான். எல்லாருமே செஞ்சது இருக்கட்டும். இந்த ஜிம் என்ன பண்ண போகிறான்? இந்த ஜிம் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2025 பெரிய ஆண்டாக இருக்கலாம் ஜிம்முக்கு. இந்த ஜிம் 2025 ராயல் ரம்பிள் வெற்றியாளராக கூட ஆகலாம். இந்த ஜிம் 2025 WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக கூட ஆகலாம். இந்த ஜிம் என்ன வேணாலும் செய்யலாம். 2025 பெரிய ஆண்டாக இருக்க போகுது இந்த ஜிம்முக்கு. அதுக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த வருஷத்தை தாண்டி 2025 பெரிய பெரிய சாதனைலாம் செய்ய போகிறான் இந்த ஜிம். இந்த இடத்துல ரோமன் இல்லை, வைஸ்மேன் இல்லை, பங்க் இல்லை, ஜே இல்லை, இனி ஜிம் மட்டும்தான். ஜிம் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பின வேகத்தில் ட்ரீவ் மெக்கன்ட்ரே பின்னாடி பயங்கரமாக ஒரு கெல்மோரா கிக்க விட்டுருக்காரு. ஒட்டு மொத்த ஓஜி பிளட்ல இனி தனித்தனியாக பிரித்து ட்ரீவ் மெக்கன்ட்ரே தாக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க.